ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து நீங்கள் ட்விட்டர் பக்கம் போனாலே ஒரு வீடியோ உங்கள் கண்ணில் போட்டிருக்கும். ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து 2 ஹேஷ்டேக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நடிகை ரம்பா இருக்காங்களே, ஸோ அவங்க ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஸோ அப்போ அருணாச்சலம் படம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட நடித்த அருணாச்சலம் படத்தை பற்றி அவங்க அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சில வார்த்தைகள், சில அனுபவம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஏற்ற போல கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சில பீப்புள்ஸ் அந்த வீடியோ பரப்பிக்கிட்டு ரொம்ப கீழ்த்தனமான ஹேஷ்டேக்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப சொல்லிருப்பாங்க. அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் படம் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு சல்மான் கான் படம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 படமும் ஹைதராபாத் ஷூட்டிங் நடந்துச்சு. ஸோ அப்போ சல்மான் கான் அருணாச்சலம் செட்டுக்கு வந்தப்போ நான் போயிட்டு அவர் ஹக் பண்ணி வெல்கம் பண்ணேன். ஸோ அதை ரஜினி சார் பார்த்துட்டு, பார்த்தீங்களா நார்த் ஹீரோனை மட்டும் ஹக் பண்ணி வெல்கம் பண்ணுறாங்க, நம்ம சவுத் ஹீரோனை கண்டுக்கவே மாட்டுறாங்க, ஜஸ்ட் வணக்கம் வச்சுட்டு ஹாயின்ட்டு போய் உட்காந்துறாங்கன்ற மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைம் பவர் கட் ஆகிடுச்சு. அப்போ யாரோ ஜஸ்ட் என்னை சும்மா தட்டிட்டு போயிட்டாங்க. அது பவர் வந்தப்பறம் யார் தட்டுன்னு கேட்டும்போது ரஜினி சார் தான் அதுன்ற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் அந்தளவுக்கு ரஜினி சார் அந்த செட்டில் அவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக கலாச்சிக்கிட்டு எல்லாரும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு சும்மா ஜாலியாக ஃபன்னாக இருப்பார். அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டே அந்த இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. எங்கேயுமே சீரியஸ் ஆகவே இல்லை. ஓகேங்களா? ஸோ ரஜினி சார் எவ்வளோ ஃபன்னாக இருப்பார் செட்டில் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிரிச்சுட்டே கேஷுவலாக பேசினாங்க. ஸோ அதை இங்கே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற போல கட் பண்ணிக்கிட்டு, அதாவது கரண்ட் போயிடுச்சு, 2 பின்னி தட்டிட்டாங்க. யாருன்னு பார்த்தா ரஜினி சார். ஸோ அதுக்கு கட் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் சல்மான் கானை மட்டும் கட்டி பிடிக்கிறாங்க, என்ன கட்டி பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அதை கட் பண்ணிட்டானுங்க. ஸோ இது 2 மெர்ஜ் பண்ணிக்கிட்டு, பார்த்தீங்களா ரஜினி சார் எவ்வளோ மோசம், ரஜினி பார்த்துங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ரம்பாவுக்கு இவனுக்கு நியாயம் கேட்டு வீதியில் போடுறத கூட தான் இவனுக்கு நேற்றுலேருந்து. ஸோ ஒரு ஹேஷ்டாக் வருதுலையே, ரம்பா விடும் அத்திமுறையே ரஜினின்னு. அங்கே ரம்பாவே கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவனுங்க ரம்பாவுக்கு நீதி வாங்கி தரலாம். ஓகேங்களா? அது எவ்வளோ ஒரு காமெடி நினச்சி பாருங்கள், எவ்வளோ கீழ்த்தனமான செயல் நினச்சி பாருங்கள். ஸோ அதுக்கு ரீப்ளை பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா ரஜினி சார் ஃபேன்ஸ்லாம், காம வெறியில் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் போட்டு நாரை அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரஜினி சார் எப்படிப்பட்டவர்னா, நான் சொல்ல வேண்டியது இல்லை, சூப்பர் ஸ்டார், லேடிஸ் சூப்பர் ஸ்டார். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பற்றி லேடிஸ் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் கேர்ள்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற 2 பேர்னா ரஜினி சார், அஜித் சார் அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்களே தவிர வேறு எந்த ஹீரோ மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஈவன் இவங்க ஃபேக்காக அந்த பரப்புனாங்களே அந்த ஹீரோ இருக்காங்களே, ஸோ அவங்க கூடயும் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. அப்படி நடிச்சிருக்கும் பட்சத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனாக சொல்லிருப்பாங்க ஒரு டிவியோடைய ப்ரோக்ராமில், லேடிஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுல எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார், அஜித் சார் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பனாக சொல்லிருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன். ரஜினி சார், அஜித் சார் எல்லாம் why they are such huge stars is because they're very humble, very grounded, ரொம்ப and மெயினாகவே இவங்க 2 பேருமே பொண்ணுங்கன்னா அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அஜித் சார் எல்லாம் அஜித் சாரும் ரஜினி சார் 2 பேருமே, நீங்கள் யாராக இருக்கட்டும், ஒரு பொண்ணு அவங்க முன்னாடி அப்படி வந்தாங்க அப்படின்னா அண்ட் அவங்க பேசணும் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்க எந்திரிச்சு தான் பேசுவாங்க, உட்கார்ந்துட்டு பேசவே மாட்டாங்க. which is a very very rare quality that you see in men. இதுக்கே தெரிஞ்சிருக்கும் அஜித் சார், ரஜினி சார் 2 பேரும் எந்த அளவுக்கு ஹீரோயினை மதிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்றது இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே ஒரு கும்பல் அதை ரொம்ப பேச தப்பாக சித்தரிச்சு ஒரு கேவலமான ஹேஷ்டாக் போட்டு ரஜினி வன்மத்தை கக்குறாங்களாம். அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, லியோ வாங்கின அடி. அவனை அவனு ஊட்டினானுங்க 500 கோடி 600 கோடி ஊட்டினாங்க லியோக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா தேட்டருக்காரங்களாம் எங்கள் தேட்டர் ஜெயில தான் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி போட்டு சப்புன்னு முடிச்சிட்டாங்க அந்த வடையெல்லாம். ஏன்னா நிறைய தேட்டரில் ஜெயில தான் ஃபஸ்ட்டில் இருக்குது 2023 வசூலில். ஸோ அதை பார்த்துட்டு காண்டா வரானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் மேலே செருப்பை தூக்கி போட்டிருக்கானுங்களே, அது உங்களுக்கு தெரியும். நம்ம விஜயகாந்த் சாருடைய இறப்புக்கு விஜய் சார் நேரில் போய் அஞ்சலி செலுத்தாரு. ஸோ செலுத்திட்டு வரும்போது அவர் மேலே செருப்பை எழுதிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு பேசுவதில் மனப்புறம் அந்த ஒரு மன அழுத்தம். ஸோ அதுக்கப்புறம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு ஒரு போஸ்ட் விட்டாங்களே, அது ஏன் விட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரில, இது ஏன்டா விட்டிங்கன்னு விஜய் சாருக்குன்னு தெரில. ஸோ அந்தளவுக்கு ஒரு கேவலமான 2 போஸ்ட் விட்டாங்க. ஸோ அதுலேயும் மன வருத்தம். ஸோ இந்த மன வருத்தம்லாம் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறது? அஜித் சாரை பற்றி பேசினா அஜித் சாரை போட்டு அடிச்சிடுவாங்க. அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ ரீப்ளை பண்ணி 1 மினிட்டாக கொண்டு போயிடுவாங்க. நமக்கு ரொம்ப அசிங்கமாயிடுன்றதால ரஜினி சார் ஃபேன்ஸ் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதேமாரி இந்த ரம்பா பேச கோர்த்து வச்சுட்டு ஒரு டேக் போட்டு நம்ம வன்மத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணானுங்க. ஆனால் அது அவங்களுக்கே ஆப்போசிட் ஆகிடுச்சு. காமவெறியில் விஜய்ன்ற ஒரு ஹேஷ்டாக் அகேன்ஸ்டாக ட்ரெண்டிங் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது
ஹெல்த்தியான இது கிடையாதுங்க. நம்ம வந்து மற்ற இண்டஸ்ட்ரியை பார்த்துட்டு நம்மள சிரிப்பாங்க. ஏன்னா ரஜினி சார் வந்து ஒரு லெஜெண்ட் ஓகேங்களா, அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் விஜய் சாரும் வந்து சும்மா சொல்லல. விஜய் சார் வந்து ஒரு அவருக்கும் தனி இடம் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரை பற்றி வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக ஹேஷ்டேக் போட்டுட்டு ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கேவலமான செயல். ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் சார் ஃபேன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ரீப்ளே தான் ரஜினி சார் ஃபேன்ஸ் கொடுத்தாங்க. இதில் வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் இதில் வரவே இல்லை. ஒருவேளை வந்திருந்தாங்கன்னா அந்த காமவெளி விஜய் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணி விட்டுருப்பாங்க. பட் வந்து இதெல்லாம் வந்து நிப்பாட்டிக்கணும். இதேமாதிரி மற்ற ஹீரோ மேலே வந்து வன்மத்தை கக்காம கொண்டாடிட்டு போக வேண்டியதுனா உங்களுக்கு பிடிக்கலாம் சும்மா இருங்க. அதை விட்டு வந்து ஒரு பொய்யான செய்தியை பரப்பி அதில் வந்து இன்பம் அடைகிறது வந்து ரொம்ப 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 கேவலமான சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். டாடா பை பாய்.